Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை பீயிங் கிரைஸ்ட்ல பார்க்கல எனக்கு ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா procrastination is a sin. ஆமா, எப்பவுமே நம்மளுக்கு procrastination என்ன தெரியும்? புறக்கணிக்கிறது. லைக் ஒரு காரியத்தை புறக்கணிச்சுட்டு லைக் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் யூ ஆர் அவாய்டிங் இட், இல்லைன்னா வந்து அந்த ஒரு லேசினஸ்னால விட்டு போறதா procrastination அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலி சொல்லுவாங்க. ஸோ அது குறித்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17. Therefore to him who knows to do good and does not do it, to him it is sin. தமிழ்ல யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். சோ என்ன சொல்றாங்க? Therefore to him who knows to do good and does not do it, to him it is sin. So yes, அதாவது கோரா என்ன இங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து நிறைய இருக்கு, சரி ஓகே நாளைக்கு தான் நம்மளுக்கு ஒரு 2 நாள் டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுடுறேன். அப்படியே லெத்தாஜிக்கா நான் விட்டுடுறேன். எனக்கு தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை நான் பண்ணி ஆகணும், அது பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதோட ப்ரையாரிட்டி தெரியும். அது செஞ்சாதான் பாக்கி சோர்ஸ்லாம் கரெக்டா முடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன்? ஐ எம் procrastinating it, which is sin according to the Bible. வெளில எந்த புக்ல யார் என்ன சொல்றாங்களோ நமக்கு தெரியாது. அதான் வேதத்துல what God is telling, if you procrastinate it is known as a sin. அது எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க நார்மலா யோசித்து பாருங்க. இப்ப வீட்டுல அம்மா வந்து தான் குழந்தைக்கு வந்து ஒரு வேலை சொல்றாங்க, நீ இத போய் இன்னைக்கு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துரு, இது நீ முடிச்சாதான் நாளைக்கு நம்மளால அதுக்கு ரிலேட்டடா இன்னொரு ஒரு ஒர்க் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாம என்ன பண்ணுவோம்? சரிம்மா பண்ணிடுறேன், பண்ணிடுறேன், ஓகே 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 ஓகேன்னு 10 வாட்டி சொல்லுவோம். அடுத்த நாள் வந்திருக்கோம், அந்த வேலையை நம்ம செஞ்சாகணும், டெட்லைனே வந்திருக்கும். அம்மா வந்து கேட்பாங்க, நான் நேத்து ஒண்ணு பண்ண சொன்னேனே அது பண்ணிட்டியா அப்படின்னா, அப்போதான் அச்சோ ஆமால அது பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகி கடைசி நிமிஷத்துல ஹரிபரியா ஓடுவோம். சோ அது எவ்வளவு கேஆட்டிக்கா முடியும். இன்ஸ்டெட் நீங்க வந்து கொடுக்கும் போதே ஒரு ஒர்க்கையும் கரெக்டா செஞ்சுட்டீங்க அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் ஐயோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ் பண்ணிட்டு யூ டோன்ட் ஹாவ் டு டூ ஆல் த சோர்ஸ். அது இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஓகே, இப்போ அதே மாதிரி மினிஸ்ட்ரி இதுக்குமே இப்ப ஆண்டவர் உங்களை நம்பி வந்து ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அது குட்டி காரியமா இருக்கட்டும் இல்ல எவ்வளவு பெரிய இதுவா இருக்கட்டும், வித்தவுட் procrastinating, இப்ப ஆண்டவர் போய் ஒருத்தங்கள்ட்ட போய் go help them in this particular area, இல்லைன்னா go serve them in this particular area அப்படின்னா, ஓகே சப்பா எனக்கு இந்த ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் அப்புறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம அவருக்கு டைம் ஷீட் கொடுப்போம், விச் இஸ் ரியலி வெரி ராங். நம்ம ஆனா என்ன பண்ணணும்? ஓகே சப்பா நீங்க சொல்றீங்களா, ப்ரேயர் பண்ணிட்டு யூ நீட் டு கோ அண்ட் அட்டெண்ட் த காஸ் விச் காட் இஸ் டெல்லிங் அஸ். ஸோ நம்ம டக்குன்னு கீழ்ப்படிஞ்சு ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம பண்ணிட்டோம் அப்படின்னா, அதெல்லாம் ப்ராப்பரா லைக் வித்தவுட் எனி கேஆட்டிக் ப்ராப்பரா அலைந்தா எல்லாமே முடிஞ்சிரும். நமக்கும் ஒரு பீஸ் இருக்கும், அப்பாடா சொன்ன இது நம்ம கரெக்டா ஆண்டவருக்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும். மினிஸ்ட்ரி காரியத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆஃபீஸ் காரியமாகட்டும், ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு அசைன் பண்றாங்களா, நாளைக்கு பாத்துக்கலாம், அந்த மேனேஜர் எப்பவுமே அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படி அந்த ஆட்டிடியூட்ல எடுத்துக்காம ரைட் சென்ஸ்ல திங்க் பண்ணி ப்ராப்பரான பெர்ஸ்பெக்டிவ்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைக் உங்களோட இன்புட்ஸ் ஆண்டவருக்குள்ள உண்மையா procrastinate பண்ணாம நீங்க கொடுக்கும்போது God will bless you there. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப லெத்தாஜிக்கா விட்டுருவோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், ஏதாவது ஹோம்ஒர்க்கோ அசைன்மெண்ட்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ ஏதாவது கொடுக்குறாங்கன்னா, வாட் வில் டெல்? யூஸ்வலா எல்லாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நானும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ரியலி வெரி ராங். ஆனா நம்ம மாத்திக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்ரிடே லேர்னிங் ப்ராசஸ் தானே நம்மளோட கிறிஸ்டியானிட்டி லைஃபே. அந்த மாதிரிதான் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? மேம் நாளைக்கு எப்படியும் லீவ் போட்டுருவாங்க, ஸோ கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா சாட்டர்டே சண்டே தானே பார்த்துக்கலாம், மண்டே எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா மண்டே காலையில தான் உட்காந்து புக்கை திறப்போம், ஐயோ இந்த ஹோம்ஒர்க்கை நான் முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன்னு கிறுக்கிட்டு போவோம். இதுவே ஒழுங்கா முன்னாடியே நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா நீட்டா ப்ராப்பரா அழகா பொறுமையா எழுதலாம், இன்னும் நிறைய இன்சைட்ஸ் அதுல கொடுக்கலாம், நல்ல டைம் எடுத்து நம்ம நல்ல நாலேஜை கத்துக்கவும் முடியும் இல்லைங்களா? ஸோ எனி ஏரியா, வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி, ஒரு 4
4 பாத்திரம் இருக்கு, தேய்ச்சி முடிச்சிடலாம்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறமா நிறைய பாத்திரம் விழும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு மொத்தமா வரும்ல அப்படி பாத்துக்கலாம், இல்ல 2 நாளைக்கு அப்புறம் சேர்த்து வச்சு தேய்ச்சிக்கலாம். அந்த 2 நாள்ல அந்த வீடு ஃபுல்லா அந்த பாத்திரத்தோட ஸ்மெல் அடிக்கும், அதுல அத்தனை அப்படியே வந்து கொசு வந்து மெக்கும். அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு அட்மாஸ்பியரே இரிட்டேட் ஆயிடும், வீடு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும், பெருக்க மாட்டோம், துடைக்க மாட்டோம், மொத்தமா பெருக்கிக்கலாம், மொத்தமா வாஷ் பண்ணிக்கலாம், க்ளோத்ஸ் எல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்போம், அப்படியே ஸ்டாக்அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், வீடெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லி ஆக ஆரம்பிச்சிரும். இன்ஸ்டன்ட் நம்ம அன்னனி வேலை அன்னன்னைக்கே கரெக்டா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு பி நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா நம்மளுக்கு இருக்க தேவையில்ல, ப்ராப்பரா பீஸ்ஃபுல்லா காமா போகும் அந்த நாள். ஸோ மாறல் என்ன காரியமாகட்டும், யூ ஷுடன்ட் ப்ரோகாஸ்டினேட். எப்பேற்பட்ட குட்டி காரியமா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்களா, மேக் ஷியோர் யூ கம்ப்ளீட் இட். ஓகேங்களா? உங்களால உங்களோட 100% எஃபர்ட்டை கொடுத்து எனி ஏரியா ஆஃப் த ஃபீல்ட், ஆண்டவரோட இதுல ஆகட்டும், இல்ல வேர்ல்ட்லி காரியத்துல ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே, லைக் earthly காரியமா என்னவா இருந்தாலுமே, மேக் ஷியோர் யூ கம்ப்ளீட் யுவர் ஒர்க் ஆன் டைம் வித் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். அப்போதான் it is, it will be very correct in the sight of the Lord, and we will also not commit the sin which is known as procrastination. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அன்பின் ஆவியானவரே, லார்ட் தேங்க்யூ ஃபார் டீச்சிங் திஸ் லெசன். ஆண்டவரே அப்பா, இத்தனை நாள் நாங்கள் எத்தனையோ இந்த செகண்ட் வரைக்கும் யோசிப்பா நாங்கள் எவ்வளோ காரியத்தை ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருப்போம் ஆண்டவரே, விச் இஸ் வெரி வெரி பேட் இன் சைட் ஆஃப் யூ லார்ட். எங்களை மன்னிச்சிருங்க. இனி நாங்கள் எந்த காரியத்தையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதபடிக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக நாங்கள் செய்து முடிக்க, குட்டி காரியமாகட்டும் பெரிய காரியமாகட்டும் யோசிப்பா அன்னி வேலையை அன்னைக்கு நாங்கள் ப்ராப்பராக செய்து முடிக்க, பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் அக்கௌண்டபிள் டு யூ ஜீசஸ். யாருக்கு நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறோமோ இல்லையோ அப்பா, உங்ககிட்ட ஏசப்பா we need to account ourselves on whatever we did ஆண்டவரே. ஸோ அப்பா தயவு செய்து ஏசப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் forgive us ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. இனி நாங்க எந்த காரியத்தையும் நாங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ண மாட்டோம் ஏசப்பா. உமக்குள்ளாக உங்களுடைய கிருபையினால் ஆவியானவரே, இன் திஸ் ஏரியா we need your help very badly ஏசப்பா. சின்ன பிள்ளைகள இருந்து பெரியவங்க வரைக்கும் எங்க ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா எங்களுக்கு உங்க உதவி தேவை சுவாமி. அப்பா இனி எந்த காரியத்தையும் நாங்க புறக்கணிக்காதபடிக்கு கரெக்டான டயத்துல எல்லா வேலையும் செய்து முடிக்க அந்த பீஸ, அந்த ஞானத்தை நீரே எங்களுக்கு தருவீராக சுவாமி. நீர் அப்படி செய்ததற்காக உனக்கு நன்றி ராஜா. Thank you for teaching this lesson in our life, Andavare. In Jesus' name we pray. Amen. So no matter what, from this day forth, நம்ம இனி எதுவும் procrastinate பண்ண வேணாம். God bless you.